ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் வியாசேன கிருதிதாம் புராணம் மத்யே மகாபாரதம் அத்வைதாம்ருதவர்ஷிணீம் பகவதி அஷ்டாதசாத்யாயினீம் அம்ப த்வாமனுசந்ததாமி பகவத்கீதே பவத்வேஷிணி. வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமஹம் வந்தே பரமானந்தமாதவம். ஓம் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யகிருதோ வந்தே பகவந்தோ புனః புனः. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேதவிபாகினே வ்யோமவத் வியாப்ததேகாய தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் ஓம் நாராயணோ பரோ வ்யக்தாத் அண்டம் அவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்த்விமே லோகாः சப்தத்வீபா ச மேதினி. பாஷ்யம் 240 ரெண்டாவது பேராகிராஃப், 19வது ஸ்லோகத்துக்கு. யஸ்து பிராரப்த கர்மசன் உத்தரகாலம் உத்பன்னாத் சம்யக் தர்ஷன் ஸ்யாத் ச கர்மணி பிரயோஜனம் அபஸ்யன் ச சாதனம் கர்ம பரித்யஜிதி ஏவ. ஸோ அகால நேரத்தில் 12 மணிக்கு பிரிட்டிஷ்காரன் காலத்தில் இப்போ எடுத்துன்னு இருக்கோம், புரியுதா? ஆனால் இப்போ அந்த பிரிட்டிஷ்காரன் காலத்தில் பழகின அந்த பட்ஜெட்டு இப்போ மாற்றிட்டோம். காலையில் இப்போ எடுக்கிறோம், நம்ம டயத்தை மாற்றிட்டோம், மாதத்தை மாற்றிட்டோம், எல்லாத்தையுமே மாற்றிட்டோம், புரியுதா? 35 கல்வியும் மாறிடும். மெக்காலே திணிச்சது 835, 1800. அது இந்த 200 வருஷத்தில் அதுவும் க்ளோஸ் ஆகிடும். இதெல்லாம் இப்போது இந்த கண்ணு முன்னாடி இப்போ நம்ம பார்க்குறோம். அது இந்த காலம். இதுக்கு விவேகதா பிரவர்த்தகா. இவன் ஒரே ஒரு விஷயத்துக்காகத்தான் இந்த குடும்ப வாழ்க்கையில் புகுந்தான். ஏன் தொட்டு தாலி கட்டினான்னு சொல்லுவான். அது ஏன்னு தெரியல, மப்பு மந்தார மாதிரி. அது மாதிரி இத்தனைக்கும் அவன் கட்டுறதில்லை பாவம். பின்னாடி இவன் இப்படி போனால் பின்னாடி இருக்கிறவங்க தான் கட்டிடுறாங்க. அங்கேயே உனக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு அர்த்தம். யாரோ முடிச்சு போடுவாங்க, நாத்தனார், புரியுதா? இதெல்லாம் அதாவது கொஞ்சம் அனலைசிஸ் பண்ணாலே குடும்பத்தில் பற்றற்ற சூழ்நிலை உனக்கு கிடைக்கும். ஆனால் யோசிக்கணும். அப்படியே
அப்படியே ஆவேசமாக இருந்தா அப்படி குடும்பத்தில் உனக்கு ஏன் அனுப்புகிறோம்னா உனக்கு வைராக்கியம் முதல்ல வரணும். அப்புறம் பற்றற்ற நிலை வந்த பிறகு விவேகம் வரணும். விவேகம் வந்த பிறகு யாராவது குருவை நாடி போகணும், கிளாஸுக்கு போகணும். வெறுமன கர்மத்திலேயே இருந்துடக்கூடாது, வகுப்பு கேட்கணும். புரியுதா? வகுப்பு கேட்க தான் நம்ம ஸ்டூடெண்ட் ஆக முடியும், அவர் குருவாக முடியும். அது வரைக்கும் ஒன்றுமே ஆகாது. புரியுதா? அப்படியே கணத்தில் போட்ட கல் மாதிரி இருக்கும். ஆத்மாவும் கணத்தில் போட்ட கல் மாதிரி அசங்காது. இவனும் பேரலாக இருப்பான். இது மித்யா, அது சத்தியம், அவ்வளோதான். அதனால் அசங்க ஆத்மாவை கண்டுபிடிக்கிறதுக்கு நீ விவேக பிரவர்த்தக சித்த சுத்திக்காகத்தான் இந்த கிரகஸ்த அமைப்பு. மொத்த வைராக்கியம் வரத்துக்கும் கர்மயோகம் பண்ணுறதுனால வைராக்கியம் வரும், கல்யாணம் பண்ணிட்டா வைராக்கியம் வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டுத்தையும் சம்மந்தப்படுத்திப்பார். கிரகஸ்தனாக இருக்கிறவன் கர்மயோகமாக பண்ணணும். புரியுறதா? திஸ் இஸ் ஈக்குவல். அந்த இதில் நீ கர்மயோகம் இல்லாமல் நீ அது நார்த்து மெட்ராஸில் சொல்கிற மாதிரி பெனாத்திரான் அப்படின்னு இவங்க பண்ணிட்டாங்க அவங்க பண்ணிட்டாங்க. இது எதுக்கு தான் சொல்கிறியோ? உனக்கு குடும்பத்துக்கு எதுக்கு அனுப்புறது? உன்னை பல பேர் உபத்திரம் பண்ணி அது மூலயமா உன்னை வைராக்கியம் பண்ணி குழவி கொட்டுற மாதிரி கொட்டி உனக்கு இந்த வீடு இல்லை, இந்த நாடு இல்லை, இந்த சொந்த பந்தம் இல்லை, நீ தனியாக தான் வந்த, தனியாக தான் போகிற, தனியாக தான் வரல, தனியாக தான் போகல, நீ இருக்கிற மாதிரியே இருக்க போகிற, நீ ஆத்ம அசங்கம் அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த குடும்ப அமைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான அமைப்பு. புரியுதா? அதை நீ ஒவ்வொரு நாளும் ப்ராக்டிஸ் பண்ணணும். அது நீ வைராக்கியம் வரத்துக்கு பதிலாக விரக்தி ஆகிடக்கூடாது, எல்லாத்து மேலே விரக்தி ஆகிடக்கூடாது. அதனால் இதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. அப்போ குடும்பம்ன்றது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான அமைப்பு. இது புரியுதா? அப்படி நீங்கள் தெரிஞ்சிடும். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வைராக்கியம், ரெண்டாவது ஸ்டெப்பு விவேகம். நமக்கு விவேக வைராக்கியம் வந்துடுத்துன்னா அதுக்கப்புறம் ஞானம் ஆட்டோமேட்டிக்கலி வந்துடும். குடும்பத்தில் இருந்துக்கிட்டே நமக்கு வரும். அதுக்கு என்ன பண்ணணுமா? உத்தர காலம். இந்த வேர்டு மாத்திரம் நோட் பண்ணி டபுள் இன்ட்டு போட்டுக்கணும். உத்தர காலம்னா உனக்கு என்ன, காலம் ஒரு நாள் மாறும் எல்லாம் தீரும். நீ ஒரு நாள் கிளாஸே கதின்னு வரப்போறப்பார். புரியுதா? உத்தர காலம். அது வரைக்கும் நீ குடும்பத்தில் இரு. புரியுதா? அந்த குடும்பம் உன்னை பஞ்சர் பண்ணி இந்த பேட்மிண்டன் மாதிரி இப்போ அடிக்கும். ஒன்றுனா இது அடிக்கும், அது அந்த பக்கம் அடிக்கும், இது இந்த பக்கம் அடிக்கும். இவன் என்ன நினைக்கிறான்? கிரகஸ்தனா அப்படி தான் இருக்கும். அதுவே இவன் ஒரு தத்துவம் பேசிட்டு போயிடுறான். தத்துவம் பேசாத, தத்துவத்தை புரிஞ்சுக்கோ. புரியுதா? இப்படிப்பட்ட குடும்ப வாழ்க்கையை உனக்கு சதாசிவன் மாதிரி அந்த பிரம்மேந்திரால் மாதிரி வர முடியல. அப்போவே அந்த நேரத்துலேயே வந்திருக்கணும். விட்டுட்ட, அந்த பஸ்ஸை விட்டுட்ட, நீ கல்யாணம் பண்ணிட்ட, ஓகே, இப்போ குழந்தையெல்லாம் பெற்றுக்கிட்ட. புரியுதா? இனியாவது பொறுப்பாக நடந்துக்கோ. ஓகே. எப்போ நம்ம கிளாஸுக்குள்ளே வருவோம்? உத்தர காலம். அந்த காலம் எப்போ? அந்த உத்தர காலம். ஓகே. திட வைராக்கி எப்போ வரப்போகிறது? ஓகே. அப்படி நீ இல்லைன்னா கல்யாணம் பண்ணியும் வேஸ்ட்டு, பிரயோஜனம் இல்லை. கல்யாணம் பண்ணி உனக்கு விவேக வைராக்கியம் வரலைன்னா அப்புறம் கல்யாணம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. எதுக்காக அவ்வளோ காசு செலவு பண்ணி லட்சமாக உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்களே, எதுக்காக? பிரயோஜனமே இல்லாமல் படுத்து. நம்ம மாத்திரம்தான் நம்ம அப்பா அம்மாவுக்கு செய்கிற பெரிய தொண்டு. நமக்கு விவேக வைராக்கியம் இந்த ராத்திரியில் 12 மணிக்கு கிளாஸ் கேட்டுருக்கோம். மகாசிவராத்திரிக்கு 2026 சாஸ்திராலயத்தில். புரியுறதா? ஏன் இந்த டேட்டு சொன்னேன்? 10 வருஷத்துக்கு பிறகு அப்புறம் கேட்பான். அப்போது இப்படிலாம் கூட எடுத்திருக்காங்களா? அப்போது குந்தி தின்னால் குன்றும் குறையும். நீ போய் உக்காந்து குடும்பத்தில் உட்காந்து சாப்பிட்டு போனீன்னா ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போகக்கூடாது. புரியுறதா? அதனால் நீ ஓடா உழைப்ப, ராத்திரியும் பகலமாக உழைப்ப. நாம் பிறக்கிற குழந்தை ஒன்று வரும், ஒரே க்ஷணத்தில் அழிச்சிடும்.
இந்த ட்ரேடு ஒரு கேம் இருக்குது தெரியுமா? ஹைதராபாத்தை விற்றுட்டான், இந்த பெங்களூர் விற்றுட்டான், அப்படி நம்ம குழந்தை நம்ம கண்ணு முன்னாடி விற்றுட்டு இருக்கோம். ஒன்று ஒன்றுச்சான், டேய் இதையாவது வச்சு கடைசி ஒன்றை கொடுக்குறேன்டா அப்படின்னு சொன்னால் அதே விற்று சாப்பிட்ருவான். எதுவும் தேராது. புரியுதா? இதெல்லாம் எப்போ வயசான காலத்தில் நமக்கு எதுவும் கொடுக்காது. புரியுதா? அதுதான் எதாவது நம்ம போட்டுக்கலான்னு பார்த்தா இப்போ வந்து வேறு மாதிரிலாம் கூட வருது. புரியுதா? பேசாமல் வந்து கொடுத்துட்றது பெஸ்ட்டு. கொடுத்துட்டா உனக்கு யாராவது வேற ஒருத்தர் காப்பாற்றுவாங்க. புரியுதா? நிச்சயமாக இன்னும் நீ 3 நேரம் சாப்பிட போகிற, வயசான பிறகு 2 நேரம் தான் சாப்பிடுவேன். புரியுதா? ரொம்ப வயசாகிடுச்சுன்னா 1 நேரம் சாப்பிட்டாலே போகிறோம், உன்னை வச்சு காப்பாற்றுவேன் பகவான். புரியுதா? உத்தர காலம் அதில் நமக்கு வந்து உபலட்சணம் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, பொறுமையாக இருந்தால் குடும்பத்தில் நமக்கு சாதன சதுஷ்டியம் வந்துடும். சாதன சதுஷ்டியம் வந்த பிறகு விவிதிஷா சந்நியாசம் இல்லாமல் அவன் வந்து சிபிர், ஜீவயாத்திரை வர்க்கா, மேதா தட்சிணாமூர்த்தி, ஜபம், பாராயணம், யோகம், ஆத்ம விசாரம் இதெல்லாம் தீவிரமாக ஈடுபடுவான். இந்த உத்தர காலம் இந்த விவேக வைராக்கியம் வந்துட்டோம்னா அவன் என்ன பண்ணுவான், ஒரு கிளாஸ் கூட மிஸ் பண்ண மாட்டான். அப்புறம் வந்து அந்த இருக்குல்ல, அந்த அந்த ஆன்லைனில் ஸ்க்ரீன் இருக்குல்ல, ஓப்பன் பண்ணிவிட்டு கிளாஸு கேட்பான். அந்த வீடியோ கால் தானே, வீடியோ ஆன், கூகுள் மீட்டு. அதை வந்து இவன் ஸ்க்ரீன் போடுறான்னா என்ன அர்த்தம், அந்த பக்கம் அவன் சரியா இல்லைன்னு அர்த்தம். புரியுதா? அந்த ஆஃபீஸில் எப்படி பண்ணுறானோ இவன் போட்டுட்டு என்னெல்லாம் பண்ணுறானோ அதே போல் ஜி வந்துட்டார், லைனில் வந்துட்டார், ஜி வந்துட்டார், இவர் ஒரு நம்பர் சொல்லுவாரா? ஆனால் அதில் கேட்குறது 10 தான் கேட்கும், 30 வந்து கேட்கவே கேட்காது. அதை ஆன் பண்ணிவிட்டு இப்படிலாம் போகிறது. அது இவருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல, எனக்கு தெரியும். புரியுதா? நான் இன்னொரு ஸ்க்ரீன் வச்சுருக்கேன், அதில் பார்ப்பேன். அதனால் நான் என்றைக்கு வரணும் அந்த கூகுள் மீட்டில் எல்லாருமே ஸ்க்ரீனில் வரணும். புரியுதா? அப்போ தான் கண்டுபிடிச்சா அவன் காரில் போகிறான், ஃப்ளைட்டில் போகிறான், எங்கெங்கோ போகிறான். அதுலேயே எல்லாத்துலேயுமே ஆப்ரேட் ஆகிறது. அது இப்போல்லாம் இது நல்லது தான். உத்தர காலம் உற்பன்னாத்ம சம்யக் தர்ஷனா சியாத். குடும்ப பொறுப்புகளை தார்மீகமாக பின்பற்றி நிஷ்காமியமாக செய்து சிபிராக வந்து ஆத்ம விசாரம் பண்ணி அவன் என்ன பண்ணுறான்னா இந்த குடும்ப சூழ்நிலை சரிப்பட்டு வராது. ஓகே, இதில் நிதித்தியாசனம் பண்ண வராது. இந்த குழந்தை குட்டிகளோட பிக்கல் பிடுங்களோட பேரம் பேத்திகளோட நம்ம இதில் இருக்கப்படாது அப்படி சொல்லி யாஜ்யவல்கியர் மாதிரி அவர் வந்து அந்த யார் பௌசோ அவங்க வந்து ஒரு நாள் எல்லாத்தையும் விட்டுட்டு சந்நியாசம் எடுத்துப்பாங்க. புரியுதா? இது வந்து பண்ணிட்டா நீங்கள் வந்து உத்தர காலம் வரைக்கும் இருந்துட்டு அந்த விவேகம் வந்துட்ட பிறகு ஞானம் வந்து நமக்கு கிடச்சிடும். இது சிபிராக கூட்டிகிட்டு போகிறோமே அதில் கிடச்சிடும். புரியுதா? சிரவண மன்னனத்தில் ஞானம் கிடச்சிடும். நிதித்தியாசனம் இங்கே கொடுக்க முடியாது. ஆனால் குருகுலத்தில் என்ன பண்ணுறோன்னா பல சிபிர் பண்ணுறோம். இதெல்லாம் என்னது நிதித்தியாசனம் தான். அகால நேரத்தில் 4 கிளாஸ் எடுக்கிறோமே நிதித்தியாசனம். இதே மாதிரி நாளைக்கு நாளன்னைக்கு ஒரு வாரம் 24 × 7 20 அது வரைக்கும் கிளாஸ் கேட்கணும். இனி இப்போ எப்படி ப்ரோக்ராம் போட்டிருக்கோமோ அது மாதிரி நீயே போட்டுட்டு கிளாஸ் கேட்கணும். புரியுதா? என்கிட்ட ஒருத்தர் வந்து சொன்னேன், சூடு பிடிச்சிட போகிறது இப்படியே ஒரு அம்மா சூடாகிடும், சும்மா கேட்காதீங்க, இப்படி எப்போ பார்த்தாலும் கேட்காதீங்க, அப்படி கொஞ்சம் நிறுத்துங்க, இந்த பக்கம் வாங்க, டிவி கொஞ்சம் பாருங்க. மண்டை காஞ்சிடுமா? மண்டை காஞ்சிடுமா? அப்படியே ஒரு கிளாஸ் எடுத்திருக்காரு. அதனால் ஃபஸ்ட்டு பேட்ச் ஸ்டூடெண்ட் போயிடுத்து, நீங்கள் இப்போ செகண்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்டு. புரியுதா? ஒரே பேட்ச் தான், ஒரே டீச்சர் தான். சில பேர் கண்டினியூ பண்ணுறாங்க, சில பேர் வந்து இது பண்ணாங்க. யாரையும் தப்பாக நினைக்கக்கூடாது. புரியுதா? அவங்களாம் இதுவாகிட்டு போயிட்டாங்க. புரியுதா? நீங்கள் கண்டினியூ பண்ணி எதுக்கு வித்வத் சன்னியாசி ஆகி சன்னியாசத்துக்கு ரெடி ஆகிறதுக்காக ஃப்யூச்சரில். புரியுதா? இப்போ இல்லை. ஓகே, அப்போ கிரகஸ்தத்தை சரியாக பயன்படுத்தினா
உத்பன்னாத் சம்யக் தர்ஷன சியாத், உனக்கு சரியான ஞானம் கிடைக்கும். அப்போ கர்த்தா அகர்த்தா ஞானம் நமக்கு கிடைச்ச பிறகு நமக்கு நிதித்தியாசனம். முதல் சாதுர்மாச விரதமே நிதித்தியாசன வகுப்பு தான் எடுத்தேன் 2009. ஓகே, நிதித்தியாசன வகுப்பு அது. அப்புறம் முதல் சிபிர் இருக்கு இல்லையா, அதுவே நிதித்தியாசனம், பிராத்தஸ்மரணம். புரியுதா? அப்படி ஃபஸ்ட்டு நமக்கு ஸ்டார்டிங்காக பண்ணி நீங்கள் பயப்படாமல் உங்களை கொண்டு. அதனால் நெருப்பில் வாடினவன் வெயிலை கண்டு வாட மாட்டான். அதனால் சக அப்படின்னா கிரகஸ்த ஞானி உங்களுக்கு இப்போ சப்போர்ட் பண்ணுறாரு. கிருஷ்ணரும் சப்போர்ட் பண்ணுறாரு. கிருஷ்ணர் வந்து கிரகஸ்தருக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாரு. சங்கர் வந்து சன்னியாசிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார். ஆனால் கிருஷ்ணர் சொல்கிறதுனால இவர் பாஷ்யம் வந்து கிரகஸ்தர்களுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய கண்டாயத்தில் இருக்கார். இப்போ சக கிரகஸ்த ஞானி கர்மணி பிரயோஜனம் அபஸ்யன். இனி அவனுக்கு இந்த குடும்பத்தில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அபஸ்யன், இனிமே வந்து இந்த குடும்பத்தில் குப்பை கொட்ட தேவையில்லை, எனக்கு சஃபிஷியண்ட்டாக விவேக வைராக்கியம் வந்துடுது. இப்போ ஏன் நம்ம குடும்பத்தில் இருக்கோம்? அந்த விவேக வைராக்கியம் வரத்துக்காக குடும்பத்தில் இருக்கோம். இப்படிதான் எவ்ரி டே அது பயிற்சி களமாக மாற்றணும், போர்க்களமாக மாற்றக்கூடாது. புரியுதா? ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அவன் வந்து வெறுப்பேற்றுறான்னா வீட்டில் இருக்க மனுஷாலாம் நீ உற்சாகமாகணும். இவ்வளோ கிடச்சி கூட வைராக்கியம் வரமாட்டுறது சுவாமி. காசிக்கு போகும் சன்னியாசி உன் குடும்பம் என்ன யோசி. சர்பத் ஜூஸ் கொடுப்பார். நீ இப்போ வந்துட்டீங்கன்னா உடனே கொடுக்குவேனே சர்பத் ஜூஸ் கொடுப்பேன் நான். பிரதா இப்படி கொஞ்சம் பாருன்னா 2 நாள் ஆறி போயிடும். நான் வீட்டுக்கு போகிறேன் சார். சரி, அந்த வேகத்தில் வருவான். அப்படி ஆவேசத்தெல்லாம் இது வர விஷயம் இல்லை. என்கிட்ட ஒரு பையன் வந்தான். இப்போ அவனுக்கு 2 பொண்ணு. நான் வந்து சன்னியாசி ஆகணும்னு ஆசைப்படுற விஷயம் இல்லைடா, அது முடிவு பண்ண வேண்டிய விஷயம். இப்போ கல்யாணம் பண்ணிட்டான்னு வச்சுக்கோ, 2 பொன் குழந்தை அவனுக்கு. இப்படிதான் நல்லா சமத்தாக இருக்கான். ஓகே, வந்து உங்கள் காலிலே வந்து உயரன்னு சொன்னான் பாரு. இப்போ எங்கேயோ போயிட்டான். சேமமாக குடும்ப சகிதமாக மாமா மாதிரி ஆகிட்டான். இப்போல்லாம் இப்படி ஒரு பையன். நீ எந்த பையன்லாம் நீ நினைக்கக்கூடாது. புரியுதா? அது தப்பு. ஓகே, சக பரித்தியஜதி ஏவ சாதனம் கர்ம. சாதனம் கர்ம கிரகஸ்த ஞானி இவனுக்கு வர்ணாசிரம தர்மம் நாட் ரெலவெண்ட். இவனுடைய ஆசிரம தர்மங்கள்லாம் நாட் ரெலவெண்ட். சர்வதர்மான் பரித்தியஜ்யா, அதை தான் எடுத்துக்கிறார். சாதன கர்மா பரித்தியஜதி. இவர் குறும்பு பாருங்களேன், சங்கராச்சாரியர் பரித்தியஜதி ஏவ. அது மாத்திரம்தான் இன்னைக்கு உனக்கு வந்து நிதித்தியாசனம் பண்ண முடியும். இவ்வளோ தூரத்துக்கு லோனெல்லாம் வச்சுண்டு புக்கல் புடுங்கெல்லாம் வச்சுண்டு வீட்டுக்குள்ளரையே வந்து நிதித்தியாசனம் பண்ணணும். இப்படி பண்ணும்போது நான் இந்த நோட்ஸ் எழுதும்போது ஜி அப்படின்வான். அதுக்காகவே தாப்பால் போட்டுட்டு எழுதுறது உள்ள ரூமில். அந்த பக்கம் வந்து சுவாமிஜி அர்ஜென்ட்டாக வந்திருக்காங்க, எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிடு அந்த ஆள். புரியுது? முக்கியமான ஆள், ஒரு காலத்தில் முக்கியமான ஆள் தான் சொல்லியிருப்பேன் எல்லாரையும் இல்லை? இதான் புரிஞ்சா சரி. சக பரித்தியஜதி ஏவ சாதனம் கர்ம. புரியுதா? அப்போ இந்த அடுத்த சொல்லு உத்தர காலம் முன்னாடி ஒரு சொல்லு சொன்னா, இப்போ ஒரு சொல்லு சொல்றாரு பிரவரஜிஷ்யன். பிரவரஜிஷ்யன்னா என்ன அப்படின்னா, அது வந்து இதில் வருது, மைத்ரேயி பிராமணத்தில் வருது. மைத்ரேயி இதிகோ வாச்ச யாக்ஞவல்கியா அகம் அஸ்மாத் பிரவரஜிஷ்யன் சாதனாத் அஸ்மி. ஓ மைத்ரேயி, நான் இல்லறத்தை விட்டு துறந்து நான் துறவரம் பூண்டுகிறேன். அகம் பிரவரஜிஷ்யன், நான் துறந்து போகிறேன். ஏன் நாதா இப்படி துறந்து போகிறீர்கள்?
அப்படின்றது அவள் கேட்டா. கேட்டுட்டு இதை வர பிரம்மத்துக்காக போகிறேன் அப்படின்னு. அப்போ எங்களுக்கு சொல்லுன்னா அவளும் சொன்னார். புரியுதா? அப்போது இந்த மாதிரி ஒரு மனைவி கிடச்சா நான் கூட சொல்லிட்டு வந்துடுவேன் கிச்சி அப்படின்னு புருஷர்லாம் நினைக்கலாம். ஆனால் அவள் கேட்பா, பிரம்மத்தை பற்றி கேட்பா. அப்போ உனக்கு சொல்ல தெரியுமா யோசிச்சுட்டு அதுக்கு ரெடியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் நீ வந்து நான் போகிறேன்னு சொல்லணும். அது வரை ஏன்னா அவங்க அப்பயே கேட்டான்னா இப்போ எப்படி கேட்பா? ஃபோன் மேலே ஃபோன் கேட்பா போட்டு. அதனால் முதல்ல ஃபோனை விட்டால் தான் அவன் துறவி. நீ எப்பயாவது வித்வத் சன்னியாசி ஆகிட்ட அப்படி முடிவு பண்ணினா நீ வந்து ஃபோனை விட்டுட்ட அப்படின்னா முதல்ல அதுதான். அந்த சன்னியாசத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு கொடுப்பாங்களே, அதுக்கு என்ன சைத்தன்யா இல்லை? அந்த சைத்தன்யா என்னன்னா அவர் இனிமேல் ஃபோன் பண்ண மாட்டார். சைத்தன்யம் ஆகும்போது இதெல்லாம் சூக்ஷ்மம் தான். பரித்தஜ்ஜதி ஏவக்கார வர போடுறாரு, விடு அப்படின்றாரு. புரியுதா? அந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக அவர் வந்து சொல்கிறார். அடுத்தது என்ன அது படிப்போம். சக குதச்சித் நிமித்தாத் கர்ம பரித்யாக அசம்பவே சதி கர்மணி தத்பலே ச சங்கரஹிததாய ஸ்வப்ரயோஜனாபாவ அபாவாத் லோக சங்கிரஹார்த்தம் பூர்வவத் கர்மணி பிரவர்த்தஹ அபி ந ஏவ கிஞ்சித் கரோதி. இது ரொம்ப சீரியஸான விஷயமா இருக்கிறதுனால நாம் வந்து அடுத்த கேம்பில் இதை பற்றி நம்ம விவரமாக படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். சக கிரகஸ்த ஞானி, நம்மளை ஞானின்னு சங்கரும் ஏற்றுக்கிறார். ஓகே. பரித்தியஜதி ஏவக்கார சொல்கிறார். எல்லாத்தையும் திறந்து விட்டான். குடும்பத்திலே இருந்து அந்த தாமரை இலை தண்ணீர் மாதிரி பற்றற்று இருக்கிறான். குடும்பத்தில் பொண்ணுக்கிட்ட, பேரன்கிட்ட, பேத்திக்கிட்ட எதுக்கிட்டையும் பம்பு வச்சுக்கிறதில்ல. பேசினா கூட ஓகே ஓகே அப்படி போய்ட்டு தனியாக போய் சோகமாக இருக்கிறதுக்கு இல்லை, கிளாஸ் கேட்கறதுக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒன்று அங்கேயே இருந்து பொண்ணு பையன் பேரன் பேத்தியோடு இரு. தனியாக வந்துட்டுனா வகுப்பு கேட்கணும். புரியுதா? இல்லைன்னா அங்கே இருக்கிறது தான் பெஸ்ட்டு, இங்கே வந்துட்டால் வேறு வம்பாயிடும். ஓகே. சக சாதனம் கர்ம பரித்தியஜ்ய, இது நன்னா புரிஞ்சுக்கோ. சங்கரர் சொல்கிறாரு, சக குதச்சித் நிமித்தாத் கர்ம பல பரித்தியாக அசம்பவே சதி. கர்ம பரித்தியாக, கர்ம பரித்தியாகனா வித்வத் சந்நியாசி, அதாவது நிதித்தியாசனத்திற்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய சந்நியாசி. ஓகே. கர்ம பரித்தியாக அசம்பவே சதி. சங்கர் சொல்கிறாரு, இது வந்து நிறைய பேருக்கு இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு முடியாத விஷயம், இம்பாசிபிள். கிரகஸ்தத்திலேயே இருந்துட்டு கிரகஸ்தத்தை விட்டுட்டு காஷாயம் எடுத்துக்கிறது ரொம்ப டஃப்பான வேலை. புரியுதா? இப்படி வந்துட்டா நல்லது. யாஜ்ஞவல்கியர் மாதிரி அந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் நிறைய பேர் சாது சன்னியாசியில் நான் பார்த்ததில்ல. சாமி இப்போது எப்படி நல்லா கிளாஸ்லாம் கேட்குறீங்களா? எங்கப்பா கேட்குறது, நேரமே இல்லை அப்படின்னு. சாதுஸ் அதில் தான் எனக்கு புரிஞ்சு கிரகஸ்தர்களே ஆச்சாரியம் ஆக்கினது. புரியுதா? இதுதான் பெஸ்ட் ஆசிரமம், நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது. புரியுதா? வீட்லேயும் நமக்கு பயிற்சி கிடைக்கிறது, இங்கே வந்தால் சிரவண மனனம் கிடைக்கிறது. புரியுதா? வீட்டுக்குள்ளே சித்த சுத்தி கிடைக்கிறது. இவ்வளோ தான். நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துலையும் அதிகமான சாதனை சதுஷ்டி கிடைக்கிறது. ஏன்னா நிறைய வெறுப்பேற்றுற ஆள் இருப்பாங்க. புரியுதா? மொத்தத்துக்கு சமுதாயமே நமக்கு வந்து நல்ல கடைஞ்சு எடுக்கும். நமக்கு
இப்போ என்னென்னா நம்மளுடைய திருஷ்டியே வேறு மாதிரி இருக்கும். முன்ன பார்த்த எதிரியெல்லாம் இப்போ நண்பனாக பார்ப்பான். புரியுதா? நமக்கு ப்ராப்ளம் சொல்கிறோம் இல்லையா, இப்போ ப்ராப்ளமே கிடையாது. ஏன்னா ப்ராப்ளம்னு நமக்கு சித்த சுத்தியாக கன்வர்ஷன் ஆகிடுது. அப்போ யாக்ஞவல்கியர்கிட்ட சொல்கிற மாதிரி குதச்சித் நிமித்தாத் கர்ம பரித்தியாஜ அசம்பவே சதி. ஓகே, ஸோ இந்த வயோதிக ப்ராப்ளம் வரக்கூடாதுப்பா. வயோதிகத்தினால வந்துடக்கூடாது, வியாதி உபத்திரத்தினால வரக்கூடாது. புரியுதா? விவேக வைராக்கியம் வந்து சிரவண மனனம் பண்ணி வித்வத்து முடித்து ஞானியாக இருக்கணும். கிரகஸ்தனாக இருக்கலாம், சன்னியாசியாக இருக்கலாம். நிதித்தியாசனத்துக்கு யார் போக முடியும்? ஒன்லி ஃபார் வித்வத்ஸ் இருக்கணும், ஞானியாக இருக்கணும். சிரவண மனனம் முடித்தவன், அந்த சிரவண மனனம் முடித்தவன் இந்த விஷயத்துக்கு போக முடியுமா அப்படின்னா, இங்கே பாருங்கள், மைத்ரேய கிட்ட சொல்லிட்டே வர்றாரு யாக்ஞவல்கியர். ஒரு இடத்துல மைத்ரேயை வந்து நீங்கள் தப்பாக சொல்கிறேன் அப்படின்றா. தப்பாக சொல்கிறேன்னா இன்னும் ஒரு சவுண்டு கொடுக்குறாரு. ஏன் அது அதட்டி அந்த பழக்க தோஷத்தில் அவர் அதட்டுறாரு. அங்கே நான் கரெக்டாக தான் சொல்கிறேன், நீ தான் சரியாக புரிஞ்சுக்கல அப்படின்றார். புரியுதா? இப்போ அதை படித்து காட்டுறதுக்கு டைம் இல்லை, விட்டுறேன். இந்த சம்பவத்திலேருந்து அர்ஜுனர் எப்படி சொல்கிறாரு பாருங்க. அதே விஷயத்த, இதே கன்ஃபியூஸை வந்து மைத்ரேயை கேட்குறா ஹஸ்பண்டுக்கிட்ட. ஆனால் அவர் ஷவுட் பண்ணி சொல்கிறாரு யாக்ஞவல்கியர். ஆனால் கிருஷ்ணர் எப்படி சொல்கிறாரு? லோகேஸ்மின் திவிதா நிஷ்டா புரோ புரோக்தா மயா அனகா. அனகா அப்படின்னு பாபமற்றவனே, எவ்வளோ ப்ளீஸாக சொல்கிறாரு. நான் கரெக்டாக தான் சொல்கிறேன் அப்படின்னு இவர் சொல்கிறார். அதுதான் சங்க தோஷம்னு பேர். அதுக்கு பேர் சங்க தோஷம். அந்த குடும்பத்திலேயே இருந்தினா உனக்கு சங்க தோஷம் வந்துடும். புரியுதா? கிருஷ்ணர் மாதிரி அசங்கமாக இருக்க பழகிடணும். புரியுதா? அந்த மாதிரி இருக்கணும். புரியுதா? இந்த மாதிரி இருந்தால் தான் உனக்கு முடியும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ குடும்பத்திலேயே இருந்து நிதித்தியாசனம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ரேரஸ்ட், ரேர், அபூர்வம். ஓகே, ராஜரிஷியாக தான் இருந்தால் தான் இது முடியும். ராஜாவாகவும் ரிஷியாகவும் இருக்கலாம். சக குதச்சித் நிமித்தாத் கர்ம பரித்தியாக அசம்பவ சதி அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, அப்போது இவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ குடும்பத்திலேயே இருந்து நீ அங்கே தான் வந்து இந்த நாக்கு இருக்கு இல்லையா, நாக்கு, இந்த நாக்கு வந்து கடைசியாக சொல்லி முடிச்சுடுவான். அது வந்து ஏசியில் இருக்குது, ஜில்லுன்னு இருக்குது. அந்த ஜில்லுன்னு இருக்கிற ஒரு ஏசியில் அதை வந்து ஷார்ப்பாக 32 அம்புகள் இருக்குது. 32 அம்பில் ஈட்டியில் எங்கேயாவது, இப்போ நான் பேசும்போது நாக்கு சுழண்டுகிட்டே இருக்கு, அதில் பல்லில் இப்படி பண்ணிட்டு 2 பல்லு இப்படி பண்ணுதுன்னு வச்சுக்க, நரக வேதனையாக இருக்கும். அந்த நாக்கு இருக்கிற இடத்துல தான் நீ இருக்க. குடும்பத்தில் உன்னை சுற்றி 32 அம்புகள் இருக்கு. குடும்பம், வீடு, சொந்தம், பந்தம், உறவு. ஏன் சிபிருக்கு வரல? அதான் பொண்ணோட வயிற்றில் பொண்ணு ஓர்படியோட அந்த பொண்ணோட பையனுக்கு கல்யாணம், நான் போகணும். எப்படி? இது ஒரு பல்லு. 32 பல்லில் இது ஒரு பல்லு. புரியுதா? நீ தனியாக வந்து அப்படி சொல்லுவேன், சொல்ல மாட்டேன், அடிச்சு போடுவ நீ. அது எனக்கு தெரியும். எனக்கு இது மாதிரி கிளாஸில் அவர் சொல்கிறாரு, அதனால சொல்கிறேன் நான். ஓகே, அதான் நாக்கில் பல்லு போட்டு பேசாத, பல்ல கடிச்சின்னு பேசுகிறேன்டா அப்படின்னு. பல்ல கடிச்சின்னு பேசுகிறேன், நாக்கு மாட்டிக்காது. புரியுறதா? அப்படி சொல்கிறேன். அப்போ நீ குடும்பத்தில் இருந்தால் கூட அந்த குடும்பம் உனக்கு பலவிதமான உபகாரம் பண்ணுறதில்ல, உபத்திரவம் பண்ணுறது. ஆனால் நம்ம எப்படி பண்ணணும்? அதை உபகாரமாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஒவ்வொரு விஷயமும் உபகாரமாக பண்ணிட்டா, சப்போஸ் ஃப்ரீ ஆக்குபேஷன் ஃபார் அகங்காரம், கர்த்திருவம், போக்திருத்துவம் இருந்ததுன்னா நீ உன்னுடைய மைண்டில் எப்போ பார்த்தாலும் இதே தாட் வந்துகிட்டே இருக்கும். என்ன ஆகும், இன்றைக்கி காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் என்ன ஆகுமோ, அப்படி ஒரு பயத்திலே இருக்கிற பாரு.
நான் தான் கிரகஸ்த வாழ்க்கையோ அப்படின்றார் இவர் சங்கராச்சாரியர். நீ இப்படி வரக்கூடாதப்பா, மெதுவாக என்ன பண்ணணும், நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், இந்த மகாசிவராத்திரியில் சொல்லி முடிக்கலாம் அப்படி சொல்கிறாரு. கிருஷ்ணர் சொல்கிறாரு, ஷனை ஷனைர உபரமே புத்தியா திருதி கிருகதையா ஆத்மசம்ஸ்தம் மனக்கிருத்வா ந கிஞ்சிதபி சிந்தையே. ஏ மனமே, ந கிஞ்சிதபி சிந்தையே, வேறு எதையும் மனமே சிந்திக்காத, கிளாஸ் மேலே கிளாஸை போட்டு அதையே கேளு. யதோ யதோ நிச்சரதி மனசஞ்சலமஸ்திரம் ததஸ்தத நியம ஏதத் ஆத்மனி ஏவ வசம் நியே. உன் எண்ணங்கள் போயிட்டே இருக்கும். குழந்தைய எப்படி பிடிச்சி அம்மா உட்கார வச்சுக்கிறாளோ அதுபோல் உன் மனசில் போகக்கூடிய எண்ணங்களை திருப்பி அகர்த்தா ஆத்மா அகம் அப்படி சொல்லணும். ஒவ்வொரு எண்ணத்துலேயும் பிரதிபோத விதித்தம் மதம், அந்த மனசுலேருந்து வரக்கூடிய எண்ணங்கள் இருக்கு இல்லையா, அதுதான் உன்னுடைய சைத்தன்யத்தை காட்டுறது. எப்படி இந்த பொருள் மூலியமாக பிரகாசத்தை நம்ம கண்டுபிடிக்கிறோமோ அதுபோல் உன்னுடைய தாட்டு மூலியமாக அந்த தாட்டை பிரகாசிக்க வைக்கிறது எதுவோ அதுக்கு பேர் சைத்தன்யம். அந்த சைத்தன்யம் அகம். அப்போ பாடி மைண்டு சென்சஸ் என்னது, அது என்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை நான் யூஸ் பண்ணுவேன், அவ்வளோதான். இப்போ நம்ம போய் இப்போ அபிஷேக பூஜையெல்லாம் பார்த்து யூஸ் பண்ண போகிறேன், புரியுதா? அதை தவிர வேறு ஒன்றும் இல்லை, புரியுதா? ரெண்டாவது விஷயம், இது புரியலன்னா அதே பகவான்கிட்ட புரிகிற மாதிரி பண்ணு சுவாமி அப்படி இந்த மகாசிவராத்திரியில் வேண்டிக்கிட்டு நம்ம அடுத்த ஷிபிர் நம்ம ஆத்ம விசார ஷிபிர் அடுத்த 15ஆம் தேதி, அது மாணவர்களே எடுக்கக்கூடிய கிளாஸு. 7 சப்ஜெக்டு, 21 பேர் ப்ரெசன்ட் பண்ண போகிறாங்க அந்த வகுப்பை. நான் உட்காந்து சாட்சியாக கிளாஸ் கேட்க போகிறேன். இதே இடத்துல தான் நம்ம எடுக்க போகிறோம். இந்த கிளாஸு மார்ச் 15. அதுக்கப்புறம் நமக்கு முறையான வகுப்பு நமக்கு சித்ரா பௌர்ணமியில் இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் இப்போது அட்வான்ஸாக பராபவ இப்போ விஸ்வாவசுல இருக்கும், ஸ்ரீ விஸ்வாவசுலேருந்து ஸ்ரீ பராபவ ஆண்டு புத்தாண்டுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லி ஆசீர்வாதமும் பகவான்கிட்ட வேண்டிக்கிட்டு இந்த வகுப்பை நம்ம இப்போ பூர்த்தி பண்ணுவோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாத பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.